என் செல்ல குழந்தையே, நீ இந்த வராகியிடம் வைத்த ஒரு முக்கியமான வேண்டுதல் ஒன்று பலித்துவிட்டது. என் பிள்ளையே, அது என்ன வேண்டுதல், என்ன செய்ய போகின்றாள் இந்த வராகி என்பதனை உனக்கு சொல்வதற்காகத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல கஷ்டங்களை கொடுத்த துரோகிகளை இந்த அம்மா ஒரு கை பார்க்க புறப்பட்டு விட்டேன். என் தங்கமே, இந்த வராகி யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் என்னுடைய ஆட்டத்தை அவர்களின் இல்லத்தில் களை கட்ட தொடங்கிவிட்டேன். என் பிள்ளையே, அம்மா செய்து கொடுப்பாளா மாட்டாளா என்கின்ற சந்தேகம் உனக்குள் இருக்கும் என்றால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு ஒரு நாளும் புரிய போவது கிடையாது. என் பிள்ளையே, அம்மா தருவது நிஜம், அம்மா நடத்தி வைப்பது நிஜம் என்று நம்பி நீ கேட்கும் பொழுது இன்று உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நான் நடத்தி கொடுத்து விடுவேன். என் பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் பல காலமாகவே ஒரு துரோகியை அழித்து விட வேண்டும், உன் வாழ்க்கையை விட்டு அவர்களை விலக்கி வைக்க வேண்டும், எந்த சூழ்நிலையிலும் அவர்களை நீ பார்த்துவிடக்கூடாது என்பதுதான். அதை இன்று இந்த வராகி உனக்கு நிறைவேற்றி கொடுக்க சரியான ஒரு பாதையை கண்டுபிடித்து வைத்திருக்கின்றேன். அது என்ன பாதை தெரியுமா? என் பிள்ளையே, முதலில் இந்த துரோகிகளை நீ அடிக்கடி காண வேண்டும். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த துரோகிகளை நீ அடிக்கடி உன் கண்களில் பார்த்தால்தான் இவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு வரும். வாழ்ந்து காட்டி இந்த வாழ்க்கையை ஜெயித்து காட்ட வேண்டுமல்லவா? என் பிள்ளையே, சர்வசாதாரணமாக உன்னை எண்ணி விட்டார்கள் அல்லவா? இந்த வராகியினுடைய பிள்ளையாக நீ இருக்கிறாய் என்பதனை உணராமல் தானே இது போன்ற காரியங்களை எல்லாம் மிகவும் எளிதாக செய்துவிட்டார்கள். என் தங்கமே, இனிமேல் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிச்சயமாக அனுமதிக்கப் போவது கிடையாது. நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவாக இருக்கப் போகின்றது என்பதனை அம்மா உனக்கு சொல்கின்றேன். அதனால் இவர்களை கண்டதற்காகவெல்லாம் நீ வருத்தப்படாதே. இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் குழந்தை நீ மகிழ்ச்சிதான் அடைய வேண்டும். ஏனென்றால் உன்னை நீ எதுவும் செய்யாமல் இருந்த சூழ்நிலையில் இருந்து எதையாவது செய்துவிட வேண்டும் என்கின்ற மனநிலைக்கு மாற்றி இருக்கின்றார்கள் அல்லவா? துரோகிகள் வெளியிலிருந்து வருவதில்லை, உடனிருந்து கொண்டே செய்பவர்கள் தானே துரோகிகள். உடனிருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் தானே துரோகிகள். இப்பேற்பட்ட துரோகிகளை எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதேனும் ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்களை கொடுக்காதபடி பார்த்து கொள்ளத்தானே வேண்டும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை என்பது உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிச்சயமாக அவர்கள் உனக்கு பதிலை சொல்லித்தானாக வேண்டும். என்ன நோக்கத்திற்காக உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தது? என்ன நோக்கத்திற்காக உன் வாழ்க்கையில் இவர்கள் இத்தனை கஷ்டங்களை கொடுத்தார்கள்? எதனால் இப்படியெல்லாம் செய்வதற்கு இவர்களுக்கு மனது வந்தது? யார் இவர்கள் பின்னால் இருந்து உன் வாழ்க்கையை கெடுக்கச் சொன்னது என்று எல்லா விஷயங்களையும் நான் வெளிக்கொண்டு வந்து விடுவேன். இனி ஒரு காலமும் உன் முன்னால் தன் முகத்தை காட்ட முடியாதபடி அவர்களுக்கு அவமானத்தை நான் உருவாக்கி கொடுத்து விடுவேன். வராகி என்பவளை சர்வசாதாரணமாக எண்ணி விட்டார்கள் அல்லவா? வராகி என்ன செய்து விடுவாள் என்று எண்ணி விட்டார்கள் அல்லவா? நான் செய்ய நினைக்கின்ற விஷயத்தை பாதியளவு செய்துவிட்டாலே இவர்கள் வாழ்க்கையில் காணாமல் போய்விடுவார்கள். என் பிள்ளையே, அதனால் உனக்கு கஷ்டங்களை ஒருவர் கொடுக்கிறார் என்றால் அதை எண்ணி எல்லாம் பயந்தோ வருத்தப்பட்டோ நின்று கொண்டிருக்காதே. நிச்சயமாக நீ உனக்கு தெய்வத்தின் மூலமாக நல்ல பதில் கிடைக்கும், தெய்வத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதனை மட்டும் நீ முழுமையாக புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தை, நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள், நீ அடைய நினைக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கப்படும் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே. எல்லா சூழ்நிலைகளும்
உனக்கு வாழ்க்கையில் ஒரு நாள் மாற்றி தரப்படும். இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை அது சாத்தியம் என்பதனை என் குழந்தை நீ மறக்காதே. என் தங்கமே, எதனால் உனக்குள் இத்தனை மனவேதனைகள் வந்தது? ஏனென்றால் உடனிருப்பவர்கள் இது போன்று செய்யும் பொழுது இந்த வாழ்க்கையின் மீது நமக்கு என்ன பிடித்தம் வந்துவிடும்? இனிமேல் யாரை நம்புவது, யாரோடு பழகுவது என்பது போன்ற போராட்டங்கள் தானே உன்னுடைய மனதிற்குள் இருந்து கொண்டிருந்தது. என் தங்கமே, எல்லாவற்றிற்கும் விடிவு காலம் கிடைக்கும். எல்லோரையும் உனக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுப்பேன். யாரோடு எந்த நிலைக்கு பழக வேண்டும் என்பதனை நான் உனக்கு விளக்கி கொடுப்பேன். இதையெல்லாம் தெளிவடைந்து விட்டால் உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்து விதமான நல்ல விஷயங்களையும் அம்மா கொண்டு வந்து கொடுத்துவிட்ட உணர்வை நீ பெற்று விடுவாய். என் பிள்ளையே, எல்லா விஷயங்களும் உனக்கு ஒரு வகையான மாற்றங்களை கொடுத்ததல்லவா? எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு ஒரு விதமான மனக்கவலையை கொடுத்ததல்லவா? இந்த துரோகிகளை நினைக்க நினைக்க உன்னுடைய மனதிற்குள் இருந்த நிம்மதியெல்லாம் காணாமல் போனதல்லவா? என் தங்கமே, இனிமேலாவது இவை எல்லாவற்றையும் கடந்து என் குழந்தை வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி உன்னை சுற்றி நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கமே, எல்லோராலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது. அதிலும் குறிப்பாக உன்னுடைய வாழ்க்கையை உன்னை தவிர வேறு யாராலும் வாழ்ந்துவிட முடியாது. என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கை, இந்த அற்புதமான சூழ்நிலைகள் இவையெல்லாம் உன்னால் மட்டும்தான் வாழ்ந்து காட்ட முடியும். இத்தனை காலமும் நீ சாதனை படைத்திருக்கின்றாய். இந்த வாழ்க்கையை இத்தனை கஷ்டங்களோடு கடந்து என்பதனை முதலில் புரிந்து கொள். இவர்கள் எல்லாம் யார்? உன் வாழ்க்கையை நீ இத்தனை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மேலும் மேலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்க நினைப்பதற்கு. என் தங்கமே, இனிமேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக எல்லாவற்றையுமே எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். நடப்பது ஒவ்வொன்றுமே உன்னை வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்தி செல்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். யாரெல்லாம் உன் வாழ்க்கையில் வருகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக விரைவாகவே அவர்களின் குணங்களை உனக்கு காண்பித்து விடுவார்கள். அது உனக்கு நல்லதற்கு என்பதனை நீ தெளிந்து விட்டாலே இனி இந்த வாழ்க்கையில் எதை கண்டுமே என் பிள்ளை பயந்து ஓடிவிட மாட்டாய். இந்த வராகியினுடைய ஆட்டத்தை நான் ஆரம்பித்து விட்டேன் என்று சொன்னவுடன் உன் மனதிற்குள் ஒரு புது தைரியம் வந்து விட்டதல்லவா? அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்து விட்டதல்லவா? இது ஒன்று போதுமே என் பிள்ளை, உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் உனக்கு சரி செய்து கொடுப்பதற்கு. இதற்கு மேலும் நீ துன்பப்படுவதற்கென்று உனக்கு எதுவும் இல்லை. எல்லாமே உனக்கு நல்லதைத்தான் கொடுக்கப் போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது. இந்த வராகி நானே அதை உனக்கு ஆரம்பித்து வைத்திருக்கின்றேன். இனிமேலும் எந்த சூழ்நிலைகளும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சோதனைகளை தந்து விடாதபடி நீ உன்னுடைய மனதிற்குள் மிக தெளிவோடு நீ செய்ய நினைக்கின்ற ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டே இரு. இந்த தாயானவள் உன்னை நிச்சயமாக அரவணைக்கின்றேன். இந்த வராகியின் பிள்ளையாகிய நீ இனி ஒரு பொழுதும் இத்தனை கஷ்டத்தில் அப்படியே இருக்க மாட்டாய். எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலகி இனி உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்கு என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் செய்து கொடுத்திருக்கின்ற இந்த விஷயம், அம்மா கொடுத்திருக்கின்ற இந்த சூழ்நிலை, இதையெல்லாம் முதலில் உன்னுடைய மனதிற்குள் உள்வாங்கிக்கொள். ஏதோ வராகி வருகின்றாள், எதையோ சொல்கின்றாள், சரி எதையோ செய்துவிட்டு போகின்றாள் என்றெல்லாம் நீ இருக்கக்கூடாது. நமக்கு நடக்கும், நிச்சயமாக இது நடந்தே தீரும் என்பதனை நீ முழுமையாக நம்ப வேண்டுமல்லவா? நீ முழுமையாக நம்பிக்கையோடு இதனை எதிர்கொண்டால் மட்டும்தான் அம்மா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.